அவனவன் செய்கைக்கு தக்கதாக பதிலளிக்கிறீர். அவனவன் செய்கைக்கு தக்கதாக பலன் அளிக்கிறீர். ஸோ ஒரு மனுஷன் என்ன செய்கிறாங்களோ அதுதான் இருக்கும். எதை விதைக்கிறாயோ அதுதான் பலன் கிடைக்கும். கத்திரிக்காய் விதை விதைச்சா கத்திரிக்காய், தீமை செய்கிறவர்களுக்கு தீமை தான் பலனாகும். அவர் பலன் அளிக்கிற சும்மா விட மாட்டார். மனுஷனுக்கு தீமை செய்கிறது அவர் யாரையும் சும்மாவே பலன் நிச்சயமா அளிப்பார். அவங்க என்ன செய்திருக்கோ அவனவன் செய்கைக்கு தக்கதாக பலன் அளிக்கிறீர். அப்போ பலன் இருக்குது. நம்முடைய செய்கைகள் எப்படி இருக்குன்னு ஆராய்ந்து பார்க்கணும். நம்முடைய செய்கைகள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கா, இல்லை கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் இருக்கா? நம்ம செயல்பாடுகள் எப்படி இருக்குது, நம்முடைய பேச்சு எப்படி இருக்குது, நடக்கைகள் எப்படி இருக்குது, அதற்கேற்ற பலன் அளிப்பார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது என்று நாம் ஆராய்ந்து பார்க்கணும். ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நம்முடைய நடக்கை என்னென்ன செய்திருக்கணும் தெளிவாய் கர்த்தருடைய ஆவியை வெளிப்படுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 4வது வசனம் பாருங்க, 3:4 சொல்லப்படுகிறது. நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள், நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள், சாய்ந்த மதிலுக்கும் இடிந்த சுவருக்கும் ஒப்பாவீர்கள். கவனிய, நீங்கள் எதுவரைக்கும் மனுஷனுக்கு தீங்கு. இப்போ தீங்கு செய்கிற மனுஷன் நிலை நிற்க முடியாது. அதான் வசனத்துக்கு. எந்த மனுஷனுக்கு தீங்கு செய்கிறாங்களோ தீங்கு செய்கிறவர்கள் ஒருவரும் நிலை நிற்க முடியாது. அதில் வேற சொல்லுவாங்க, நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு, தொடர்ந்து தீங்கு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த தீங்கு செய்தவர்களுக்கு மனசு மாறாது. கண்டினியூவாக தீங்கு செஞ்சுக்கிட்டே இருந்தால் தான் அவங்க நிம்மதியாக இருக்கும். எதுவரைக்கும் தீங்கு செய்ய ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள், நீங்கள் அனைவரும் கவனிங்க. மனுஷனுக்கு தீங்கு செய்தால் அவர்கள் சங்கரிக்கப்படுவார்கள், சாவாங்கன்னு சொல்லுவாங்க. அது புரியாது. நிறைய பேர் புரியாமல் தீங்கு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. என்ன செய்வாங்க? ஐயோ தீங்கு செய்தால் கர்த்தர் நம்மை சங்கரிப்பாரே என்கிற ஒரு எண்ணம் மைண்டில் வராது. பிசாசு பிடிச்சு வச்சிருவான், யோசிக்க விட மாட்டான். அல்லேலூயா, யோசிக்கவே விட மாட்டான். தீமை செய்கிறவர்கள் தொடர்ந்து தீமை செய்திருக்காங்க, அப்படி தான் செய்வாங்க. ஏன்னா நாங்கள் அனுபவிச்சிருக்கோம். 30-32 வருஷ ஊழியத்தில் கண்டினியூ